எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் என்று சொல்லி அந்த கொல்கதாவிலே இரத்த வேர்வை வடிய அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த ஜெபத்தை அவர் முடிக்கும் பொழுது, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேற கடவுது என்று சொல்லி தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்கும் அந்த காலகட்டத்திலேயே அவர் சிறைப்பிடிக்கப்படுகின்றார், அவர் கொலைக்கு நியமிக்கப்படுகின்றார். கடைசியிலே அவர் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். ஆனால் இந்த சிறைச்சாலை அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும், அதன் வழியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவார். அதைத்தான் இந்த சிறைச்சாலை வாசல் அல்லது காவல் வீட்டு வாசல் என்பதனுடைய மறுபெயராக இருக்கின்ற ராஜாவின் வாசல் என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. எனவே அந்த ராஜாவின் வாசல் என்ற இந்த காவல் வீட்டு வாசல் வழியாக நாம் கடந்து வரும் பொழுது, தேவன் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற அந்த மகிமையின் நாட்களிலே நாமும் கூட அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக அந்த நித்திய மகிமையின் ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக மாறுகிறவர்களாக இருக்கின்றோம். இப்படியாக நெகேமியா கட்டின அந்த மதிலிலே இந்த 12 வாசல்களும் அமைந்திருந்தது. எப்படி ஆட்டு வாசல் என்பது ரட்சிப்பை குறிக்கிறதோ, அந்த ரட்சிப்பின் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு வாசலின் மூலமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கடந்து இறுதியிலே தேவ ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்கிறவர்களாக, தேவனோடு ஆளுகை செய்கிறவர்களாக இந்த ஒவ்வொரு வாசலினுடைய ஆவிக்குரிய வழி நடத்துதல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.